மத்தியில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை எல்லிஸ்புரத்தில் கட்டப்பட்டுள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை அமைச்சர் சேகர்பாபு, மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், தமிழ்நாட்டிற்கு எதிரான எந்த முடிவையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற விட மாட்டோம் என்று தெரிவித்தார். தமிழகத்திற்கு வரி பகிர்வில் மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது என்று கூறிய அவர், நிர்மலா சீதாராமன் இந்த முறையாவது மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வு தற்போது தேசிய பிரச்சனையாக மாறியுள்ளது என்றும் தயாநிதி மாறன் கூறினார். பாஜகவுக்கு இடுப்பு வலி இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்றும் விரைவில் பிரசவம் ஆகிவிடும் எனவும் அவர் தெரிவித்தார். இதுதான் தொடர்ந்து எங்கள் முதல்வர் வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்றார்களே இந்த பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல கோரிக்கைகள் வித்தோம், அவர்கள் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்தை எழுப்பி சரியான முறையில் தீர்வுகள் காண்போம். கண்டிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு வருகின்ற அளவுக்கு யாரையும் செயல்பட்டால் அதை எடுத்து அதை சரி செய்வதா எரிசக்தி துறையை கர்நாடக சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகமான நிலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதாவது அவருக்கு அமைச்சராக இருந்தாலும் சரி, அது அமைச்சராக செயல்படுகிறது சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அவர் நினைத்ததை அவர்கள் செய்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் நினைத்தோம் செய்தோம் செய்ய முடியாது. அவர் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் இந்த குரல் ஒலிக்கவில்லை என்ற கருத்து பரப்பி அதாவது பொய் பிரச்சாரத்தை பாஜக செய்து வந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான தற்கொலைகள், தமிழ்நாட்டை விட அதிகமான தற்கொலை பார்த்தீர்கள் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்திலே அங்கே இருக்கின்ற அதிகமாக கிட்டத்தட்ட 27 தற்கொலைகள் நீட்டினால் நடந்திருக்குது. இது நீட் இப்போது ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கிற போது இங்கே நீட் தேர்வு ஒழுங்கான முறையில் நடக்கிறது, எந்த குளறுபடி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்கள் சென்று விட்டால் அங்கே முழுவதும் காப்பி அடிப்பதும் பெற்றோர்களே உள்ளே செய்வதுமாக பல கோல்மால்கள் நடப்பதை வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கிறோம். நகர்ப்புற மாணவர்கள் மட்டுமே நீட்டில் தேர்வு செய்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் தேர்வு ஆகவில்லை. அதில் என்ன ஆகுதுன்னா, நாளை வருகின்ற மருத்துவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் தான் வருவார்கள். கிராமப்புறத்தில் யாரும் வராத நிலையிலே எவருமே கிராமத்துக்கு போய் வேலை செய்கின்ற வாய்ப்புக்கு இப்போ போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, கிராமப்புறங்களிலே மருத்துவருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த குளறுபடிகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் பழையபடி எவ்வாறு நீட் இல்லாமல் மாணவர்கள் மருத்துவம் செய்தார்களோ அது வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம். இது தேவையில்லை என்ற கருத்து இந்தியா முழுவதும் ஒருதலை கருத்தாக இருக்கிறது. ஏன் ராகுல் காந்தியே பார்த்தீர்கள் என்றால் இது தேவையில்லை சொல்கிறார். அப்போதான் இது பிரச்சாரம், இது உண்மை என்ன, நீட் நீட்டினால் குளறுபடிகள் என்ன என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். இடுப்பு வலி இப்போதான் ஆரம்பித்திருக்கு, விரைவில் பிரசவம் ஆகிடும். அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும்.